ஹாய் காய்ஸ், என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, 2 தக்காளி பழம், கொஞ்சம் அந்த கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் 4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு செய்யலாமா? அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அதுமா கொஞ்சம் இடித்து வச்ச சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா அது போட்டு, நான் வந்து ஆல்ரெடி சுடு தண்ணி வந்து காய வச்சுருந்தேன், அது வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கொதிக்க விடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் திருப்பி நான் உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்களும் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுமாதிரி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு மீன் இருக்கு இல்லையா அதை வந்து போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி பாறை மீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த மீன் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும், ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு அந்த மீன் வந்து நல்லா வேகணும். அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 2-3 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு, அப்புறம் அந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா ஃபைனலாக அது வந்து குட்டி குட்டி ஈஸாக நறுக்கிட்டு சூடாக சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.